என் மனைவி நிழல் சக்தி இல்லடா, நிஜ சக்தி. நான் இன்னைக்கு நன்மை செய்யலனா அப்படின்னு சொல்லி என் மனைவி தடுத்துட்டா என்னங்க இது? சம்பாதிக்கதான் வந்திருக்கேன், நீங்க என்ன உதவி பண்ணீங்க, நீங்க என்ன 20 லட்சம் தரீங்க, அதுல 15 லட்சம் தரீங்க, சும்மா பார்த்தா காசு எடுக்க. என் மனைவி தடுத்திருந்தா 91 நான் செய்கின்ற உதவிகள் எல்லாமே நினைப்பு இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல. அதனால நினைப்பேன், ஒருவேளை எங்க அம்மாவே என் சம்சாரத்து மூலியமா வந்துருச்சோ, அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு அன்பு கிடைக்குதோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இன்னைக்கு கூட என் மனைவி சொன்ன ஒரே வார்த்தை, அவர் சம்பாதித்த காசு அவரும் மக்களோட ஒன்னா இருக்கிறது. அவர் நினைச்சு என்னமா மட்டும் அவர் மக்களுக்காக பிறந்தவர் நினைக்கிற மக்களோட இருக்கு. தயவுசெய்து விட்டுருங்க. உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நான் சொல்றேன், என் தாய் குலங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு வரலாறு தெரியாது. கேப்டனை நான் திருமணம் செய்து 32 ஆண்டுகள் அவரோட வாழ்ந்த காலத்திலே அவருக்கு மனைவியாய் நான் வாழ்ந்ததை விட தாயாக தான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். அவரின் தாயாக தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். விஜய பிரபாகர் சண்முக பாண்டியனுக்கு மட்டும் நான் அம்மால என்னுடைய செல்லா குட்டின்னு நான் சொல்வேன். அவரை என் கேப்டனின் தாயாகவும் நான் வாழ்ந்திருக்கிறேன். கேப்டன் நான் என் செல்ல குட்டின்னு தான் கூப்பிடுவேன் வீட்டுல. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் சொல்றேன், மேபி வெறும் கணவரா நான் அவர் பார்த்திருந்தா எல்லாரும் மனைவி நான் ஈஸியா எடுத்திருக்கிறேன். ஆனா கேப்டனுக்கு ஒரு தாயாக நான் வாழ்ந்த காலங்கள் தான். அவர் உடம்பு முடியாம போனப்ப மட்டும் கிடையாது, அவர் நல்லா இருந்த பொழுதே அவர் அந்த அன்புக்காக ஏங்குகிறார், அவருடைய அம்மா பாசம் இல்லாமல் ஏங்குகிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டதனால் ஒரு தாயாக தான் கேப்டனோடு வாழ்ந்திருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் கேப்டன் எந்த அளவு கடுமையாக உழைக்கக்கூடியவர் என்பது என் தாய் குலங்களுக்கு தெரியும். காலையில 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா மிட் நைட் தான் வருவார், நடுராத்திரி தான் ஷூட்டிங் முடிச்சு வருவார். ஏன்னா ராத்திரி பகல் உழைத்தவர். ஒரு வருடத்திலே 14 படம் 15 படம் ரிலீஸ் பண்ணணும்னா எந்த அளவு அவர் கடுமையாக உழைச்சிருப்பார் என்பதை நீங்களே பார்த்துக்க. அப்ப மாசத்துக்கு 2 படம்னா அப்ப எந்த அளவு அவர் உழைப்பை போட்டிருப்பார் என்பதை சிந்திச்சு பாருங்க. நாங்க வாழ்ந்தது 32 வருஷம். ஆனா என்னுடன் அதிகமா இருந்ததை விட ஷூட்டிங்ல தான் கேப்டன் அதிகமா இருந்திருக்கார். அந்த அளவு ஒரு கடுமையான உழைப்பாளி. அவர் 3 மணிக்கு 4 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு வந்தாலும் அவருக்காக நான் முழித்திருந்து அவருக்கு சூடா சாப்பிடறதுதான் பிடிக்கும்ன்றதுனால எங்க மேல ரூம்லயே ஒரு சின்ன கிச்சன் ஒண்ணு வச்சிருந்தேன். முழித்திருந்து அவருக்கு மிகவும் பிடித்தது தோசை. அந்த நேரத்திலே அது 3 மணியா 4 மணியா இல்ல எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு என் கணவர் முக்கியம். அதனால அந்த நேரத்தில் சூடாக அவருக்கு வேண்டிய உணவை அவருக்கு உணவளித்து அவருக்கு நான் தான் சாப்பாடே ஊட்டி விடுவேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு அம்மாவா டெய்லி அவருக்கு சாப்பாடு நான் தான் ஊட்டி விடுவேன். நான் ஊட்டி விட்டாதான் கேப்டன் சாப்பிடுவார். இதான் உண்மை. ஏன்னா எங்களுக்குள்ள நடப்பது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆனாலும் இப்ப கேப்டன் இல்ல, என் தாய் குலங்கள் கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கேப்டன் கொஞ்சம் சிக்கான அப்புறம் ஹேர் கட் பண்றது, ஷேவ் பண்றது, அவருக்கு டை பண்றது, நெயில்ஸ் கட் பண்றதெல்லாம் ஒரு வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? இது எப்ப தொடங்கினது தெரியுமா? திருமணமாயி மறுநாள் கேப்டன் இல்லத்திற்கு நான் மணமகளாக அடியெடுத்து வைத்த மறுநாள் ஷூட்டிங் போனோம். உனக்கு ஹேர் கட் பண்ண தெரியுமான்னு கேட்டாரு கேப்டன். என்கிட்ட பண்ணுவேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்படி அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் ஹேர் கட் பண்ணுவேன், டை பண்ணுவேன், எல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாமே நான் தான், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவர் தான். அந்த மாதிரி ஒரு புரிதலோடு நாங்க வாழ்ந்ததினுடைய விளைவு என்னால் கேப்டன் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் சொன்னார்ல இப்போ அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொன்னாரு. அவர் வாழ்ந்த காலம் அவரோடு நான் இருந்தேன். இன்னைக்கு ஏன் கூட தான் என்னுடைய அர்த்தநாரீஸ்வரராக என்னுள்ளேயே என்னுடைய கேப்டன் இருக்கிறார். என் உள்ளேயே என் கூட தான் இருக்காரு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். அது போல ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு கொடி அறிமுகப்படுத்தினாலும் அது என் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்பதை யோசிச்சுதான் கேப்டன் செய்தார். அதே போல இன்னைக்கு மகளிர் தினம் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு, ஆனாலும்
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கென்று ஒரு மகளிர் அணியை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு சீருடையை கொடுத்து ஒரு கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவு அந்த மகளிர் அணியை சிறப்பாக கடமையோடு செய்தவர் நமது கேப்டன் அவர்கள். என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறாங்க? செத்தா கூட அண்ணா கூட அத்து விட்டு உள்ளது இங்கிட்டு போதைக்கிறார். விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.